விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்ம நினைக்கலாம், நான் தேவனை பிரியப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் நீங்க கேட்டீங்கன்னா அவரை விசுவாசிக்கிறது தான். ஏனென்றால் இந்த விசுவாசம் தான் தேவனை உங்கள் வாழ்வில் செயல்பட வைக்கும். அவர் விரும்புகிற காரியத்திலேயே மிக முக்கியமான காரியம், அவர் உங்க வாழ்க்கையில செயல்படணும், அவர் உங்களில் செயல்படணும், உங்க சிந்தனைகளை அவர் மாற்றணும். அதன் மூலம்தான் அவர் உங்க வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அந்த விசுவாசம் தான் அவரை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.